கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும், இந்த நாள் கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து கலிகூற கடவும். காலையில் எந்திரிச்ச உடனே கர்த்தரை துதிங்க, வேதத்தை தியானிங்க, ஜெபிங்க. நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு இருப்பார், கர்த்தர் நம்மை நடத்துவார். இந்த நாள் தியானத்துக்குரிய வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, ஊழியம் செய்கிறவர்களுக்கு, ஆசாரியர்களுக்கு, தேவனுடைய பணியை செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் எரேமியா மூலமாய், என் ஜனங்களிடத்தில் சமாதானமே இல்லை, ஆனால் நீங்கள் சமாதானம் சமாதானம் சொல்லி மேற்பூச்சாய் குணமாக்குகிறீர்கள். அது உள்ளான காயத்தை சரி பண்ணுவதில்லை. அப்போ உள்ளான காயம் சரியாக வேண்டும் என்றால் சமாதானம் இல்லைன்னா சமாதானம் இல்லைன்னு சொல்லணும். தேசம் எங்கும் சண்டைகள், யுத்தங்கள், குடும்பத்தில் கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் குழப்பங்கள், அண்ணன் தம்பி ஒற்றுமை இல்லை, கணவன் மனைவிக்கு பிரிவினைக்கு ஏதுவான காரியங்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது நீ அந்த குடும்பத்தில் போய் உனக்கு நன்மை சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் மேற்பூச்சாய் குணமாக்குகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிலர்லாம் மீட்டிங் வரும்போது நினைப்பாங்க, எனக்கு இன்னைக்கு ஒரு நல்ல வார்த்தை வரணும் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, நல்ல வார்த்தை வரும். நீங்கள் தேவனுடைய கற்பனைகளை சரியாய் கை கொண்டு கட்டளையின்படி நடந்தால் உங்களுக்கு எப்பவுமே நல்ல வார்த்தை தான். நீங்கள் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதை விட ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் யாருமே இயேசுவுக்கு மேலே சொல்ல முடியாது. நீங்கள் எப்போ கட்டளையின்படி கற்பனையின்படி கர்த்தர் சொன்ன கிருபையின்படி நீங்கள் நடக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்கள்கிட்ட யாருமே சொல்ல தேவையில்லை. ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? உள்ள வஞ்சகம், நமக்குள்ள எவ்வளோ கேடான எண்ணங்கள் இருக்கிறது. அப்போ அந்த கேடான எண்ணங்களுக்கு என்ன மருந்து போடணுமோ அந்த மருந்து போடணும். இந்த தவறு செய்யக்கூடாது என்று சொன்னால் அதை தீர்க்க தரிசனமாய் சொல்ல வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அப்படி சொல்லும் பொழுதுதான் உள்ளான காயங்கள் ஆற்றப்படும். உங்களுக்கு உள்ள ரணமா இருக்கும் பாருங்க, அந்த புண்ணை ஆற்றாம நீங்க வெளியில புண்ணை ஆற்றி பிரயோஜனம் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஜனங்கள் விரும்புகிறது என்ன என்று சொன்னால், நான் கர்த்தரை தேடி வந்தேன், எனக்கு என்ன ஒரு வார்த்தை கொடுத்தாரு, எனக்கு என்ன சமாதானமான வார்த்தை சொல்றாருன்னு தான் நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் உங்க உள்ளான காயம் ஆறுனா தானே வெளியில திரும்பி அந்த புண்ணு வராது. அப்போ உள்ளான இருக்கப்படுகிறதான தவறுகள், உள்ளான இருக்கப்படுகிற பாவங்கள், உள்ளான மனம் திரும்ப வேண்டிய காரியங்களை நீங்க சரி பண்ணாதான் வெளியில இருக்கிற புண்ணு ஆறும். ஆறி மறுபடியும் அந்த இடத்துல புண்ணு வராம இருக்கும். என் அன்புக்குரியவர்களே, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. டாக்டர் என்ன சொல்லுவாங்க, 3 நாள் இந்த மாத்திரையை போடுங்க, இதுக்கப்புறம் சரியாகலைன்னா கொண்டு வாங்க பாப்பா, ஏதாவது சர்ஜரி பண்ணலாமான்னு சொல்லுவாங்க. அதே போல் முதலாவது நீங்கள் நம்மளுடைய எண்ணங்கள் முதல்ல உள்ள காணப்படுகிற அந்த காரியங்களை மாற்ற வேண்டும். இங்கே என்ன சொல்லுகிறார், மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். மேலோட்டமாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் வளர்ந்து வருவீங்க. இதையே நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கே போர் அடிச்சிடும். சிலர் அப்படி விரும்புகிறார்கள். நான் கூட்டத்துக்கு வந்தேன், ஐயா இப்படி பிரசங்கம் பண்ணிட்டாரு, ஏன் தான் அந்த கூட்டத்துக்கு வந்தவன் தெரில, உன்னிடத்துல ஏதோ சொல்ல விரும்புகிறார் என்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் என்கிட்ட ஏதோ சொல்ல விரும்புகிறார். நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, அதில் ஒருத்தருக்கு மட்டும் குற்றப்படுது என்றால் நீங்கள் அதில் குறைவுபட்டிருக்கிறீர்கள் என்பது அர்த்தம். அது ஆண்டோடைய சமூகத்திலேருந்து பேசுகிற வார்த்தை, தேவனுடைய பலிபீடத்திலேருந்து பேசுகிற அந்த வார்த்தை. அதை அலட்சியமாக எண்ணக்கூடாது. அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது மேற்பூச்சாய் அல்ல, உள்ளான காயங்கள் ஆற்றப்படும். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மேற்பூச்சாய் அல்ல சுவாமி, உள்ளான காயங்கள் ஆற்றப்படட்டும். உம்முடைய சமாதானத்தை பிள்ளைகளுக்கு தந்து நீர் வழி நடத்தும்படி நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிர் தெளிந்த ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டது. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.